வணக்கம் ஆயுதத்து நேர்களே. வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன். திறமான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோலவே இனிதே தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். 15வது சட்டமன்ற பேரவை. முதலமைச்சர் ஜெயலலிதா, பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்பிருக்கக்கூடிய திரு ஸ்டாலின், திமுக தலைவர் கருணாநிதி, அமைச்சர் பெருமக்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என எல்லோரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவையின் உறுப்பினர்களாக. முதலமைச்சரும் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வாய்ப்பிருக்கக்கூடிய திரு ஸ்டாலினும் ஒருவரை ஒருவர் சந்தித்து பரஸ்பரம் வணக்கங்களும் வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இது பெரிய விஷயம் தான். தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது நிச்சயமாக ஒரு அரிதான, அதே சமயத்தில் இனிய தொடக்கம். இப்படித்தான் இரண்டு தரப்பும் இரண்டு கட்சிகளும் தமிழ்நாடு சட்டமன்றத்தை இனி வரக்கூடிய நாட்கள்ல கொண்டு செல்ல போகிறதா அப்படிங்கறத நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயம், இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 34% பேர் குற்ற வழக்குகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள். 19% சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடும் குற்ற வழக்குகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள். நீங்கள் தான் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, நாம் தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். முந்தைய சட்டமன்றத்தை விட குற்ற வழக்குகளை சுமக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, முந்தைய சட்டமன்றத்தை விட கொடும் குற்ற வழக்குகளை சுமக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இது இரண்டு தரப்பிலும் இருக்கிறது, ஆளும் தரப்பிலும் இருக்கிறது, எதிர்கட்சி தரப்பிலும் இருக்கிறது. எனில் இந்த ஒரு பின்னணி, குற்ற பின்னணி, இவையெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா? இந்த ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஆக்கப்பூர்வமாக அமையுமா சட்டப்பேரவையுடைய விவாதங்கள்? இதுல ரெண்டு தரப்புக்கும் பொறுப்பு இருக்கிறது. இம்முறை சமமான பொறுப்பு இருக்கிறது. ஆளும் கட்சிக்கு சற்றேறக்குறைய பலத்தில் எதிர்கட்சி வரிசையும் இருக்க போகிறது. எனில் கூட்டு பொறுப்பு இருவருக்கும் இருக்கிறது. ஆக்கப்பூர்வமா அமையுமா சட்டப்பேரவையுடைய செயல்பாடுகள்? இன்னும் பல கேள்விகள் எழுகின்றன, விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு ஹிதாயத்துல்லா, காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு ஹிதாயத்துல்லா இணைகிறார். சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய திரு சிவ இளங்கோ அவர்கள் இணைகிறார். அதே போல அதிமுகவுடைய மூத்த பிரமுகர் திரு ஆவடி குமார் அவர்கள் இணைகிறார். மற்றும் நம்முடைய இணைகிறார் திரு கன்னியப்பன், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் திரு சிவ இளங்கோ அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சென்ற சட்டமன்றத்துடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் அவருடைய எதிர்க்கட்சி தலைவர செயல்பாடு குறித்து கேள்வி கேட்கும் போதெல்லாம், நான் எதிர்க்கட்சி தலைவர்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா ஜெயலலிதாவை சொல்லுங்க நான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு. இப்படித்தான் அமைந்திருந்தது அவருடைய செயல்பாடு. அவர் பெரும்பாலும் அவைக்கு வரவில்லை. இந்த நாக்கு துருத்திய சம்பவத்துக்கு பிறகு அவைக்கு வருவதையே அவர் தவிர்த்து வந்தார். முந்தைய எதிர்க்கட்சி தலைவர்கள், செல்வி ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் அதிகமாக சட்டப்பேரவையில கலந்து கொண்டதில்லை அப்படிங்கறத நம்ம சேர்த்தே பார்க்கணும். திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராகவும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார். 1989 தொடங்கி பல சட்டமன்றங்கள்ல ஆளும் தரப்பு எதிர்தரப்பு இரண்டிலையும் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றவர். எனில் ஒரு எதிர்க்கட்சி, ஒரு பிரதான எதிர்க்கட்சியுடைய செயல்பாடு 2011-14 பார்த்த நிலையை விட சற்றே பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதம் உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பா தெரியுதுங்க. இது வரைக்கும் அந்த அரசியல் நிகழ்வுகள்ல நீங்க சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை நோக்கிய பயணம் இருக்கிறது. இப்ப பதவியேற்பு விழால சில குளறுபடிகள் நடந்தாலும் அதை பெருந்தன்மையோட முதலமைச்சர் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அறிக்கை விடணும், நம்ம சேர்ந்து மக்கள் பணிகளை செய்யறதுக்கு நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும்னு கேட்கறதே நம்ம ஒரு பெரிய முன்னெடுப்பா தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்குது. இப்ப பரஸ்பரம் இவங்க வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறது. ஏன்னா இது நம்ம வட நாட்டு அரசியல்ல தான் இதை நம்ம பார்த்திருக்கோம். ரொம்ப இயல்பான விஷயம். எளியும் புனையமா சண்டை போட்டு இருப்பாங்க, மறுநாள் அவங்களுடைய பங்கன்ல கலந்துக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்துச்சு வட நாட்டு அரசியல்ல. அது இப்ப தென்னகத்திலயும் வராதான் மக்கள் ஏங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மகனுடைய திருமண விழாவிலேயே தந்தை தமிழ்நாட்டுல வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வரா மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது, காணல் வந்திருக்கிறது, இது கண்டினியூ தொடரணும் அப்படிங்கறத எங்களுடைய விருப்பமா இருக்குது. என்னுடைய கேள்வி சற்று வித்தியாசமானது. முந்தைய எதிர்க்கட்சி தலைவர் அவைக்கு பெரும்பாலும் வரவில்லை. அதற்கு அவருக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆனால் இம்முறை திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கலந்து கொள்வார், கன்சிடரிங் கோயிங் பை ஹிஸ் ட்ராக் ரெக்கார்ட்ஸ். அதுக்கான வாய்ப்புகளே அதிகம்
அதிகம் இருக்கிறது. ஆக முந்தைய சட்டமன்றத்தை காட்டிலும் எதிர்க்கட்சியுடைய பங்களிப்பு இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் சட்டசபை வரலாற்றிலே இல்லாம ஒரு எதிர்க்கட்சிக்கு வந்து அதிக பெரும்பான்மை இது வந்திருக்குது. கண்டிப்பா போன ஒரு 5 ஆண்டுகள்ல வந்து தேமுதிகவும் சரி விஜயகாந்தும் சரி எதிர்க்கட்சிக்கான அந்த உரிய பணியை வந்து செழுமையாக செய்யவில்லை. அது அவருக்கான அவரோட ரோலை வந்து செய்யாதனாலதான் அவர் இந்த அளவுக்கு தேர்தலில் பின்தங்கி இருக்கிறான்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது எதிர்க்கட்சிங்கிறது ஒரு முக்கியமான வலுவான ஒரு பதவி. கவர்மெண்ட் இன் வெயிட்டிங். ஆமா, வெயிட்டிங். நீங்க வந்து தலைமை தகவல் ஆணையர் நியமனத்திலேயே அவருக்கு கடிதம் போகுது, அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நாங்க சட்ட பஞ்சாயத்து இயக்கம் அவங்க அலுவலகத்துக்கு போன் செய்ய இது மாதிரி உங்களுக்கு கடிதம் வந்திருக்கும், நீங்க வந்து இது நீங்க போய் உங்களுடைய ரோல் எதிர்ப்பை நீங்க காமிங்க. நீங்க வந்து முதலமைச்சர், அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட நீங்க வந்து தேர்ந்தெடுக்க முடியும். நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவங்க 2 பேர்ல தேர்ந்தெடுத்துருவாங்க. இருந்தாலும் நீங்க போய் கலந்து கொண்டு உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்கள். இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா செயல்பட்டாங்க, அதனால இந்த ஆணையர்களை நாங்க நியமிக்கிறதுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க அந்த நியமனத்துக்கே போகவே இல்லை. ஆனால் இந்த முறை அதை மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக சட்டசபையில் கலந்து கொண்டிருக்கிறார். அதனால் இவங்க வந்து தொடர்ச்சியாக இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் வரும். ஏன்னா ஜெயலலிதா வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இறங்கி வந்திருக்காத நான் பாக்குறேன். அதாவது நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு பத்திரிகையாகட்டும் எதிர்க்கட்சியாகட்டும் அவங்களுடைய பேச்சுக்கும் எதுவும் செவி சேர்க்காதவங்க வந்து கண்டிப்பாக நாங்க வந்து ஏதோ எங்கேயே தவறு நடந்து போச்சு, அது வந்து ஒரு எதிர்க்கட்சி வந்து குற்றம் காட்டலாம், இது வந்து உளவுத்துறையினுடைய தவறுதலா இருக்கலாம். அப்ப வந்து அந்த அளவுக்கு உளவுத்துறை வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு முக்கியமான ஒரு பொருளாளர் கட்சியினுடைய பொருளாளர் வந்திருக்கிறார், அது கூட ஜெயலலிதாவுக்கு தெரிவிக்கலையா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பண்பட்ட சூழலை இருதரப்பிலையும் நம்ம பார்க்கிறோம். இது தொடரணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. முந்தைய பிரதான எதிர்க்கட்சியோட இம்முறை ஹோப் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. திரு ஆவடிக்குமார் ஒரு சவாலும் சேர்ந்தே இதுல இல்லையா? 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக 89 தொடர்ந்து இருந்து வருபவர் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி வரிசையிலும் அமர்ந்திருக்கிறார். 23 அப்படிங்கிற அளவுல திமுகவுடைய பலம் இருக்கும் பொழுதும் அந்த அணியுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஒரு துணை முதலமைச்சராக, ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக 2 தரப்பிலுமே செயல்பட்ட அனுபவம் இருக்கிறது. எனில் ஆளும் கட்சிக்கு அவ்வளவு எளிமையான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு சவாலான ஒரு சூழலை பிரதான எதிர்க்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுகவும் அதற்கு தலைமை வகிக்கக்கூடிய திரு ஸ்டாலினும் கொடுப்பார்கள் அப்படின்னு மாறுபடுவீங்களா? என்ன சொல்ல வரீங்க எனக்கு தெரியல. நான் கேட்பது முந்தைய சட்டமன்றத்தை காட்டிலும் பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சவாலை கொடுக்கக்கூடியதா இருக்கும். திரு ஸ்டாலின் ஒரு நீண்ட அரசியல் அனுபவத்தையும் சட்டமன்ற அனுபவத்தையும் பெற்றிருப்பவர் அப்படிங்கிற காரணத்துல நீங்க வந்து பிரதான எதிர்க்கட்சி கடந்த சட்டசபையில் இருந்தது. இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி கூடுதல் பலத்தோடு இருக்கு. ஆனா இப்ப அரசாங்கத்துக்கு பிரச்சனைன்னு நீங்க எதிர்கொள்ளணும்னு பாத்தீங்கன்னா கடந்த சட்டமன்றத்தை விட இந்த சட்டமன்றம் எதிர்ப்பு என்பது குறைவா தான் இருக்கும். எதிர்ப்பு குறைவா இருக்குமா? நான் முடிச்சிடுறேங்க. என்னுடைய ஆச்சரியத்தை கேட்கிறேன். உங்க ஆச்சரியத்திற்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா கடந்த சட்டமன்றத்தில் பல கட்சிகள் பல நிலைப்பாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் இருந்தது. இப்போ மார்க்சிஸ்டுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுடைய கள நிலவரத்தில் அவங்க வந்து அதை பிரதானப்படுத்தி அவங்க கொண்டு வர ஆங்கிள் வேற. அதே இதுல வந்து தேமுதிகவினுடைய நிலைப்பாடு வேற இருக்கும், திமுகவினுடைய நிலைப்பாடு ஒன்னா இருக்கும், மற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை ஒன்னா இருக்கும். இப்படி எல்லா கட்சியினுடைய பிரதிநிதித்துவம் அங்க இருந்ததுனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலை ஒன்னா இருக்கும். ஆக அவங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு பல கோணங்கள் இருக்கும். அது மாதிரி இந்த ஒவ்வொரு அரசாங்கம் முன்வைக்கின்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு பல கட்சிகள் அவங்களுடைய கோணத்தில் அவங்களுடைய நோக்கத்தில் அதை விமர்சிப்பாங்க. எதிரிகள் பிரிந்திருக்கும் போது கையாளுவது பிரிந்து இல்ல, பல கோணத்திலிருந்து எதிர்ப்புகள் வரும். இப்போ அந்த நிலை ஒருவர் எதிர்க்கும் போது இன்னொருவர் எதிர்க்க மாட்டாங்க. அதை கையாளுவது அரசுக்கும் ஸ்பீக்கருக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும். இம்முறை அப்படி இல்ல. ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது 98 பேர் சேர்ந்து நின்று எதிர்க்க போறாங்க, 89 பேர் குறைந்தபட்சம் எதிர்க்க போறாங்க. நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற. இப்போ சகோதரர் சிவலங்கோ அவர்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை நடத்திட்டு வர்றாரு. இது போலவே பல இயக்கங்கள் இருக்கு. ஆனா எல்லா இயக்கமும் நல்ல நோக்கி தான் அல்லது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் இயக்கம் நடத்துறாங்க. ஆனா இவங்க நடத்துறதுக்கும் இன்னொருத்தர் நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இவங்க அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றது ஒரு வகையா இருக்கும், இன்னொருத்தர் அதுக்காக அவங்க நோக்கம் வந்து தவறானது இல்லை. ஆனா அந்த வெளிப்படுத்துகின்ற முறை,
அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகின்ற விதம் இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் உண்டு, தனி நிலைப்பாடு எடுப்பாங்க. அப்படி இருக்க சொல்ல ஒரு பிரச்சனையில் பல கோணங்கள்ல எதிர்ப்பு வந்துட்டு இருந்தது. இனி அந்த வாய்ப்பு பலமா எதிர்ப்பு வருமே, அன்னைக்கு பல கோணத்தில் வந்தது, இம்முறை பலமா வரும். பல எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகள் என்பது அந்த நோக்கத்துக்கு எதிர்ப்பு இருக்கும். ஆனா அந்த நடைமுறைக்கு பல அதுலயும் சாதகமான சூழ்நிலையும் பாதகமான சூழ்நிலையும் இருக்கும். அதனால ஒரு 5 பேர் 5 திசையிலிருந்து எதிர்க்கிறதுன்றது ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு பலமான எதிர்ப்பா தெரியுமே தவிர, இன்னும் சொல்ல போனா இப்போ வெளிநடப்புன்னா கூட இப்போ ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி வெளியேறாங்க. ஆனா அப்போ என்ன ஆகும், நீங்களே போய் ஒரு மீடியா போக சொல்ல 5 கட்சி வெளியேற்றம் போடுவீங்க. அது அதை ஒட்டி 5 கட்சி தலைவருடைய கருத்தை கேட்பீங்க. அப்போ இந்த ஒரு பிரச்சனைக்கு 5 வகையான எதிர்ப்பு வந்ததுன்ற மக்களிடத்துல ஒரு தோற்றம் வரும். ஆனா இப்ப அது இல்ல இப்ப என்ன ஆகும் அப்படின்னா 5 பேர் சேர்ந்து பல சமயங்கள்ல வெளியேற்றவோ இல்லாட்டி வெளிநடப்போ ஏற்படாது. ஒரு கட்சிகள் அவையிலேயே இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன ஆகும், ஒரு 89 உறுப்பினர்களை இல்ல 98 உறுப்பினர்களை வெளியேற்றுவதோ இல்ல அவங்க வெளியேறும் பொழுதோ அது ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது நீங்க உங்களுக்கு அது அதிர்வா தெரிஞ்சா கூட அது ஒரு கட்சியினுடைய வெளியேற்றமா தான் வெளியே பார்க்கப்படும். ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடா தான் அதை விவாதிக்கப்படும். ரெண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன், இதே தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இந்த மாதிரி ஒரு அதிசயம் ஒன்னும் புதுசு இல்ல. நீங்க என்ன சொல்ல போனா 2006 இருந்து 2011 வரைக்கும் வெறும் 91 ஆளுங்கட்சி உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பக்கபலமாக நின்றார்கள் காங்கிரசார். நான் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தை பத்தி பேசுறேன். நீங்க பக்கபலமா இருந்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருந்தாங்க, ஆதரவு தந்தாங்க. ஆனா நிலைப்பாடு ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவங்களுக்கு வேறுபாடுகள் இருக்கும். நான் சொல்ல வர்றது 91 ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இருந்து கொண்டு ஒரு அரசாங்கத்தை நடத்த முடிகின்ற போது அதே நேரத்தில் 61 எதிர்கட்சி உறுப்பினர் பலமா இருந்தாங்க. I take your point. அவர் சொல்லக்கூடிய நான் முடிச்சிடறேன். இது அந்த பிரச்சனைகள் அரசாங்கம் தன்னுடைய திட்டங்களை எந்த வகையில கொண்டு வருது, அந்த திட்டத்திற்கு இவங்க எந்த வகையான எதிர்ப்புன்றதுதான் மையப்படுத்தப்படுமே தவிர இந்த எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு அரசாங்கத்துக்கு பாதிப்பு உருவாக்க முடியாதுன்னு சொல்றேன். He sees an opportunity in an obstacle. இப்ப அவருடைய வாதம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு பலதரப்பட்ட எதிர்ப்பு இருக்கும். ஆனா இம்முறை பலமான எதிர்ப்பா இருந்தாலும் ஒரே எதிர்ப்பு தான். அரசாங்கத்துக்கு கையாள்வது எளிமையா இருக்கும். ஒரே கட்சி தான் எதிர்க்க போகுது. எதிர் தரப்புல இருக்கக்கூடிய ஒரே குரல் தான். அந்த குரல் ஆளும் குரல், ரெண்டே குரல் தான். நீங்க பலதரப்பட்ட குரல் போது அது வெவ்வேறு நிலை அப்படிங்கிறார். நான் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புறேன். திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 23 எம்எல்ஏக்களுடைய ஒரு குழு தலைவராக இருக்கும்போது ஒரு வெளியேற்றம் நடக்கும் பொழுதோ இல்லாட்டி வெளியேறும் பொழுதோ அந்த சமயத்துல அந்த ஒரு அணி நிச்சயமாக இயல்பாகவே பார்க்கப்படும். இன் பர்செப்ஷன் மக்களுடைய பார்வையில பாருங்க வெளியேற்றிட்டாங்க, பாருங்க வெளியேறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான பலத்தோடு ஒரு எதிர்கட்சி அவையில இருக்கும் பொழுது வெளியேறும் பொழுதோ வெளியேற்றப்படும் சூழல் ஏற்படும் பொழுதோ நீங்களும் சேர்த்தே பொறுப்போடு பார்க்கப்படுவீர்கள். ஆக திரு ஸ்டாலினுடைய ஒரு தலைமைக்கான ஒரு பெரிய சவாலை முந்தைய காலங்களை காட்டிலும் இந்த சூழல் ஏற்படுத்தியிருக்கு நாம் இருப்பீங்களா? அதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சகோதரர் சிவயிலங்கோ அற்புதமா சொன்னார். அதாவது உங்களுக்கு இறங்காத அம்மையார் இறங்கி வந்திருக்கிறார்கள், பாராட்டுக்குரியது. அதே நேரத்தில் ஒரு சங்கீதம் போன்று இங்கிதமாக தனக்கு இழைக்கப்பட்ட 8வது இடமோ அல்லது 8வது இடத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டு அதை ஏற்றுக்கொண்டார். இரண்டு தரப்பிலும் பெருந்தன்மை இருக்கு. நான் கரெக்டா சொல்லிட்டு வர்றேன். அதோட அடுத்த தொடர்ச்சி. அப்ப இந்த ஒரு சூழலே தமிழ்நாட்டில் ஒரு வரவேற்கத்தக்க சூழல். அதன் பிறகு அம்மையார் சொன்னாலும் கூட இதே 2002 இதே போன்ற தவறுகள் நடந்தும் கூட அதே தவறுகளுக்கு அன்னைக்கு பதில் சொன்னது போன்று இன்றைக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தாலும் இந்த பதிலை நான் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கிறேன். பதில் சொன்னார் அப்படிங்கிறது சரியா இருக்கு. இப்ப இதை நான் வரவேற்கிறேன்னு சொல்ல வர்றேன். அந்த பதிலை விட இந்த பதிலை காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா,
இந்த பதிலை இன்னும் நான் அதை விட இன்னைக்கு அழுத்தமா சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். இப்ப நீங்க கேட்டீங்க, சகோதரர் குமார் ஒரு விஷயத்தை சொன்னாரு. அன்னைக்கு பல கட்சிகள் இருந்துச்சு, நாங்க சட்டமன்றத்துக்கு வெளியே தளத்தில் அவர்களுக்கு எதிராக பல வேலைகளை பண்ணோம், அதனால 10 பேரும் சட்டமன்றத்தில் அதுதான் மீனிங். நாங்க 10 பேரும் எதுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, எங்களுக்கு ஈஸியா இருந்தது. அது ஒரு அதான் எனக்கு கடினமா இருந்துச்சு. இப்ப எங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு அவர் சொன்னார். ரொம்ப சிம்பிள். இப்ப ஈஸியா இருக்கிறது நியாயம் தான். என்ன காரணம்னா, தளபதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், அதாவது எதிர்கட்சி தலைவரை நீங்க ஒரு வித்தியாசமான தலைவராக மாறி இருக்காரு. அவரை பொறுத்தவரை எதையுமே பொருட்படுத்தாமல், எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு இயல்பான உள்ள தலைவராக அவர் மாறி இருக்கிறார். முந்தா நாள் நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழக மக்களே ஸ்டாலினை ஒரு வித்தியாசமாக பாக்குறாங்க. இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இதே தலைவர் தான் ஆளுநர் உரையை வாசிக்க ஆரம்பிச்சோன்னா பல சமயம் வெளியில அதை கேட்காம போயிருக்கிறார். இரண்டு தரப்பிலுமே அதைத்தான் இப்ப மாற்றாங்கிறேன். இப்ப என்ன பிரச்சனைனா, 133 இடங்கள் ஒன்னும் பெரிய இடங்கள் இல்ல, அவங்களுக்கு பல ஆதரவு கட்சியுடைய இடங்கள்லாம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கூடுதல் இடங்கள் எதிர்கட்சி சொன்னது போல 91 இடங்களை வச்சு ஒரு 5 ஆண்டு சட்டமன்றத்தை சமாளிக்க முடியும்னா எவ்வளவு இடத்தை வச்சு 91 இடங்கள் யாரு சமாளிச்சது பாருங்க. அது கலைஞர். வித்தியாசம் இருக்கு. இந்த 132 133 அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்துல ஆளுங்கட்சிக்கு கிடைச்ச மெஜாரிட்டியா இருந்திருக்கிறது, 2001ல கிடைச்ச மெஜாரிட்டியா இருந்திருக்கிறது. முந்தைய சூழ்நிலையில இதற்கு குறைவாக மெஜாரிட்டி ஆண்டுகள் எம்ஜிஆர் எந்த விஷயமாக இருந்தாலும் யார் வந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்ன அந்த காலம் மீண்டும் திரும்புதுன்னு சொல்ல வர்றேன். இப்ப பரவாயில்லைன்னு சொல்ல வரேன் ஒழிய, ஆனா இதுக்கு முன்ன இருந்த நடைமுறையை மாறி இன்னைக்கு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சில மாற்றத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் அதையும் தாண்டி ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்காங்க, மறுக்க முடியாது. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாளைக்கு அதாவது அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஆரோக்கியம் வேறு, இன்றைய முதல்வர் ஜெயலலிதாவுடைய ஆரோக்கியம் வேறு. அவரும் எனக்கு கிடைத்த தகவல் படி வெளிநாடுகளிலே போய் சிகிச்சை பெற வேண்டிய நிலையிலும் இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல வரது முழுசா கேட்டுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலை, ஒரு சுமூகமான ஒரு நிலை அதுக்காக வேண்டி அதாவது விட்டு கொடுத்து போவது என்பது ரெண்டு புறமும் வந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல வர்றேன். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான ஃபேக்சுவலான உதாரணங்கள் கொடுக்கணும். திரு குமார் பதில் சொல்ல விரும்பினீங்க. அதாவது போக மாட்டாங்களா, யாருக்கு உடல் எல்லாம் இல்லாம இருக்கா, தவறா சொல்லல, விஷயங்கள் மட்டுமே பதிவு. சகோதரர் சிவயிலங்கோ சொல்லி எனக்கு அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, இது தேவையில்லாத ஒரு சிக்கலை நம்ம பேச வேண்டாம்னு நினைச்சேன். அதாவது பதவியேற்பு விழாவில் ஸ்டாலின் அவர்கள் நடத்தப்பட்ட விதம் எந்த சர்ச்சையும் இல்லை. அவருக்கு அனுப்பப்பட்ட அழைப்புக்கு உரிய இடத்தில் அவர் அமர வைக்கப்பட்டார். முதலமைச்சர் அம்மா சொன்னது என்னன்னா, அது என்னுடைய கவனத்திற்கு வந்திருந்தால் அவருக்கு முன்வரிசையில் இடம் தந்திருக்க, அவர் வருவார் என்று தெரிந்திருந்தால் முதல் வரிசையில் அமர்த்துவேங்கிறார். அழைப்பு கொடுத்தது நீங்க தானே, வரணுங்கிற நோக்கத்துல தானே அழைப்பு கொடுத்தீங்க. கொஞ்சம் நீங்க பேசாதீங்க, நான் பேசி முடிச்சிட்ட பிறகு நீங்க எவ்வளவு வேணா பேசுங்க, நான் குறுக்கிடல. அதாவது அழைப்பு கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் 232 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு அவருக்கு அனுப்பப்பட்டது. அதுதான் அவர் வந்த நேரா போக சொல்லி அந்த எந்த உறுப்பினர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு தான் அவர் போனார். அவருக்கு அந்த இடம் தான்றது அவரை உறுதிப்படுத்தி தான் போனாரு. இரண்டாவது, அவர் அழைத்து செல்லப்பட்டார். நம்ம அந்த வீடியோ காட்சிகள் கூட இருக்கு. ஆமா, அவர் அழைப்புல என்ன வரிசை இருந்ததோ அந்த வரிசைக்கு அழைத்து செல்லப்பட்டார். கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த இடம் அப்படின்னா இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களுக்குரிய வரிசை அது. அதுல முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனா சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட 232 பேருக்கான வரிசை அது. அவர் வருவார் என்று தெரிந்தால், எந்த கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் வருவார் என்று தெரிந்தால் முதலிடம் கொடுப்பேன் செல்வி வருவார். அவர் வரணுங்கிற நோக்கத்துல தான் அழைப்பு கொடுத்திருக்கிறீங்க. இல்ல, அது முறைப்படியான அழைப்பு. நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்றேன். நான் புரியாம பேசுறேன், புரிஞ்சிட்டு பேசுறேன். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதால் எல்லாருக்கும் அழைப்பு அவருக்கு தரப்பட்டது. ஆனால்
அவர் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரத்குமார் ஏன் முன்ன உட்கார வைக்கப்பட்டார்? வெற்றி வாய்ப்பு இழந்தவராச்சு. தாப்பாண்டியன் ஏன் உட்கார வைக்கப்பட்டார்? மற்ற அங்க இருந்தவங்களை பற்றி ஒரு சிலர் விமர்சனம் பண்ணி கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அவர்கள் அந்த இது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய பதவியேற்பு விழா. அந்த பதவியேற்புக்கு அவங்க விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்காங்க. நீதிபதிகள் இருந்தாங்க, சமுதாயத்தில் பல பிரிவை சார்ந்தவர்கள், கௌரவப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அல்லது கௌரவ அழைப்பாளர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கான அழைப்பு அது அந்த இடத்துல அவங்க. ஆனா இவங்களுக்கான அழைப்பு என்பது அரசாங்கம் இந்த விழா நடக்கிறது ஒரு இன்டிமேஷன் அழைப்பு. நான் முடிக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் வர்றதா நான் இந்த விழாவில் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு உரிய வாய்ப்பு அங்க உருவாக்கப்பட்டிருக்கும். தகவல் இருந்தது. தகவல் அவரிடம் இருந்து முறைப்படி வந்து முதலமைச்சருக்கு போய் நீங்க வந்து முதலமைச்சருக்கு ஏன் உளவுத்துறை சொல்லன்னு கேட்கல. வரக்கூடிய திரு தாப்பாண்டியன் திரு சரத்குமார் நான் வரப்போறேன் அழைப்பை பெற்றுக் கொண்டவர்களா சரி. பீகார்ல நிதிஷ்குமார் பதவியேற்பு விழால ஸ்டாலின் இப்படி மேல உட்கார வைக்கப்பட்டார். அவங்க அழைப்பு அவங்களுடைய உட்கார இவருடைய அழைப்பு இவரை வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூட்டு போய் கௌரவப்படுத்துறாங்க. அந்த மாதிரி இவர் நான் வரேன்னு சொல்லியிருந்தாரு அந்த கௌரவப்படுத்திருப்போம் தான் முதலமைச்சருடைய அறிக்கை. அழைப்பு வந்து அவருக்கான அழைப்பு அனுப்பப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாகவோ அல்லது எதிர்க்கட்சி தலைவராகவோ அவர் அந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்படல. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியா நான் வரேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு உரிய கௌரவம் கூட தரப்பட்டிருக்கு. முதல் வரிசையில் வந்த மற்றவங்க எல்லாம் எந்த கட்சியுடைய சட்டமன்ற தலைவர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் சேர்ந்து முதல் வரிசையில் அமர்ந்து இருந்த திரு முதலமைச்சர் அவங்க விழாவுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பாளர்கள் எப்படி ஸ்டாலின் பீகார்ல கொண்டு போய் முதல் வரிசையில் உட்கார வைக்கப்பட்டாரோ அந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய விருந்தினர்களாக அழைக்கப்பட்டாங்க. அழைப்பல்லங்கிறீங்களா? அழைப்பு தாங்க. இப்போ ஒரு விழா நடக்க அவர் வருவார் வரமாட்டார் அவர் உறுதிப்படுத்தணும்ன்ற அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் வந்து தகவல் அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன் உண்மை அவர் அந்த விழாவுக்கு வருகிறேன் ஒரு மெசேஜ் கொடுத்தாருன்னா அவருக்குரிய கௌரவம் தரப்பட்டிருக்கு. அழைப்புலையோ அல்லது இதுலயோ தவறு முதல்வர் சொன்னது உண்மையாக சர்ச்சையாக்காததும் முதலமைச்சருடைய பெருந்தன்மையான பதிலும் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு இதை கடந்து நம்ம செல்லணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இரு தரப்பும் அதே உறுதி செய்திருக்கின்றன. இதை தாண்டி நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த கசப்புகளை எல்லாம் இதை மட்டுமல்ல கடந்த கால பல கசப்புகளை மறந்து இனிமையாக தமிழக மக்களுக்காக இணைந்து பணியாற்ற வேண்டியதுதான் இந்த சட்டமன்றத்துடைய மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்கிறது. 20% மக்களுக்கு இந்த அவையில பிரதிநிதித்துவம் இல்லை. ஒரு 80% மக்கள் தேர்ந்தெடுத்த கட்சிகள் பிரதிநிதிகள் அவையில் இருக்கிறாங்க. 20% இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்கிறார்கள். இது உற்று நோக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய அடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தேர்தல் சீர்திருத்தம் பற்றிய ஒரு கேள்வியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது அவசியமா? அது வந்து இந்த இடத்துல முக்கியத்துவம் பெறலையா? இன்னும் பல கேள்விகள் எழுகின்றன. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாம் தேர்ந்தெடுத்திருப்பது 80% திமுகவையும் திமுகவுடைய தோழமை இயக்கங்களையும் அதிமுகவுடைய சின்னத்தில் போட்டியிட்ட தோழமை இயக்கங்களையும் 80% திமுக அதிமுக அணிகள் மட்டுமே இருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 20% சரியா ஒரு 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. இதுவே தேர்தல் முறையில எந்த அளவுக்கு மாற்றம் தேவைங்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறி அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறது. அதனது செய்தி தொடர்பாளர் திரு கன்னியப்பன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த ஞானோதயம் ஏன் தேர்தலுக்கு முன்பு உங்களுக்கு வரல? இந்த ஞானோதயம் இப்ப வந்ததா நீங்க சொல்றது ஹரிக்கு பாட்டாளி கட்சியுடைய பின்புல வரலாறு கொஞ்சம் மறந்திருக்குமோன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நீங்க 1989 நாங்க முதல் நாடாளுமன்ற தேர்தல் செஞ்சோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் 96 நாங்க 4 சீட்டு வாங்கின போது கூட
இந்த கோரிக்கைகளை நாங்க தீர்மானமா போட்டு நிறைவேற்றி அன்னைக்கே தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கோம். இது இப்ப சொல்லப்பட்ட கருத்து இல்ல, எங்களுடைய கட்சியுடைய கருத்து அப்ப இருந்தே இருக்கு. அப்ப தலித் முதலமைச்சராக்குற மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்கு. என்னுடைய கேள்வி, நான் எந்த அடிப்படையில் அந்த கேள்வி எழுப்பினேன் அப்படின்னா, தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்டீங்கல்ல, அதுல ஏன் இந்த ஒரு தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி, இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பற்றி ஒரு வரி இல்ல? இல்ல, அது அப்போதைக்கு தேவைப்படல, ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோங்கிறதுனால புதுசா எங்களுடைய கருத்துக்கள் எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட 99 கருத்துக்களை தந்தி தொலைக்காட்சியோ மற்றவர்களோ மிக சிறப்பாக மக்களுக்கு எடுத்து சென்றிருக்கார்கள் என்பதுல அப்படி இருந்தா நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா சொல்லப்படாத ஒரு கருத்துக்கு இப்ப முக்கியத்துவங்கிறது தேவையில்லை. ஆனா நீங்க இப்ப கேட்ட கருத்து சொல்லும் பொழுது முன்பே சொல்லலங்கிற கேள்வி எழும். இதே அரங்கத்துலதான் நீங்க 99% கருத்துக்களை பற்றி இதே அரங்கத்துல 1.5 மணி நேரத்துக்கு மேல 89ல நடைபெற்ற விவாதத்துல நான் மட்டும் இல்ல, திரு பாலு அவர்கள் கேட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாலு திமுக பத்தி கேட்டார், என்னோட சேர்ந்தே கேட்டார். ஏன் நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில கொண்டு வரல இந்த வீதாச்சார பிரதிநிதித்துவத்தை, தொடர்ந்து வலியுறுத்தி தானே அப்படின்னு. இன்னைக்கு நீங்க இவ்வளவு வலுவா வலியுறுத்துறீங்க, ஏன் அன்னைக்கு தேர்தல் அறிக்கையில கொண்டு வரல? திமுகவோ பாமகவோ வீழ்ச்சி அடையும் பொழுது இந்த வீதாச்சார பிரதிநிதித்துவத்தை எழுப்புவதும், ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை கேட்காம இருப்பதும் சரியா? இதுதானே இயல்பா இருந்துட்டு இருக்கு. இல்ல, அந்த இயல்பில் இருந்து நாங்கள் சற்று மாறுபட்டு இப்ப நீங்க சொல்ற மாதிரி காலம் கடந்து கூட நினைவூற்ற கூட வச்சுங்க, ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், இடையில நாங்க விட்டுருக்கலாம், இப்ப நினைவூற்று அதுல என்ன தவறு இருக்குது? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு கிடைத்திருக்கிற உங்களுடைய புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 40.1% கொஞ்சம் கூட குறைச்சிருச்சீங்க. யாரு? அனைத்து இந்திய அண்ணா திமுக. அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இடம் என்பது 92 தான் கிடைச்சிருக்கும். அது மாதிரி திமுகவுக்கு 70 இடங்கள் தான் கிடைச்சிருக்கும். இந்த விகிதாச்சார அடிப்படையில் போனீங்கன்னாக்கா இந்த ஜனநாயக முறையில கிட்டத்தட்ட அனைத்திந்திய அண்ணா திமுகவுக்கு எதிராக வாக்களித்த மக்களுடைய மனநிலை என்பது 59% இருக்காங்க இல்லையா? அப்ப அந்த 59% பேருக்கும் அவங்க தான் முதலமைச்சரா இருக்கிறாங்க. அப்படியே இருக்காங்க. ஒரு 30% வாக்குகளை பெற்று உங்க அணியில நீங்களும் போட்டிட்ட அணியில இருந்து பிரதமர் ஆறார் மோடி. அன்னைக்கு ஏன் உங்களுக்கு அந்த இன்றைய கேள்வி எழல? உங்களுக்கு வசதியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எழுப்புறது இல்ல, வசதி இல்லாத போது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் நாங்க சொல்றேன். நாங்க இப்ப எழுப்பல இந்த கேள்வியை, நாங்க கடந்த காலங்களில் எழுப்பி இருக்கிறோம். எல்லாருமே கடந்த காலங்கள் எழுப்பிருக்கீங்க. எப்ப வசதியா இல்லையோ அப்ப மட்டும், எப்ப அந்த தேர்தல் முடிவுகள் வசதியா இல்லையோ அப்ப மட்டும். இல்ல நாங்க தொடர்ந்து சொல்லியிருக்கோம். இந்த தேர்தலை இப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்தி நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கையில கொடுத்துறதுனா இல்லன்னு நீங்க சொல்லலாம். கன்சிஸ்டன்சி இல்லன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த கோரிக்கை எழுப்பக்கூடிய எந்த கட்சிக்கும் இல்ல. இது நியாயமான கோரிக்கையா முதல்ல நீங்க பாக்குறீங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க. எங்களுடைய கோரிக்கை ஜனநாயக முறையிலானதா? நாங்க சொல்றோம் எங்களை நம்பி 20% மக்கள் வாக்களித்திருக்காங்க இல்லையா? நாம் பார்க்க வேண்டாம், தேர்தல் ஆணையம் பார்க்கிறது. திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி வலியுறுத்துறார், பல தேர்தல் ஆணையர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதை சட்டமாக்க வேண்டியது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். இதை பாராளுமன்றத்தில் டாக்டர் அன்புமணி எவ்வளவு முறை எழுப்பினார், இதை சொல்லக்கூடிய திமுக எத்தனை முறை எழுப்பி இருக்கிறது, இதெல்லாம் கேள்வி. இல்ல, இனி வரும் காலங்களில் கண்டிப்பா அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். எங்க அன்புமணி டாக்டர் ஏற்கனவே நேற்றைய கூட்டத்தில் கூட பேசியிருக்கிறார். நேற்றைய கூட்டத்தில் நாங்க பேசியிருக்கிறோம். இது சம்பந்தமாக தேர்தலில் என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வரோம், பணநாயகத்தினால ஜனநாயகத்தை வீழ்த்துறது உட்பட அனைத்திற்கும் நாங்கள் தீர்வு காணுவோம் என்று நேற்றைய கூட்டத்தில் நாங்க பேசியிருக்கோம். அது தொலைக்காட்சி உங்க பேட்டியா கொடுத்திருக்கோம். ஒரு சிறிய இன்டர்வென்ஷன் திரு ஹிதாயத்துல்லா நீங்க குறுக்கிட விரும்பினீங்க. தட்ஸ் வை. அதாவது ஒண்ணு இல்ல, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இந்த முறை பல நாடுகள்ல இருக்குது. கலைஞர் திமுக தலைவர் கலைஞர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தமிழ்நாடு தேர்தல் அறிக்கையில வந்துதான் இது நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய விஷயம் இல்ல, இது அகில இந்திய விஷயம். நல்லா யோசனை பண்ணுங்க. விஷயமா இருக்கக்கூடிய கச்சத்தீவு மீட்போ இல்லாட்டி தமிழை தேசிய மொழியாக்குறதோ இதெல்லாம் அறிக்கையில இடம்பெறுது. ஒரே ஒரு நிமிஷம், அதெல்லாம் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. இது வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனை அல்ல, இது அகில இந்திய பிரச்சனை. அகில இந்திய பிரச்சனைகள் பல எல்லா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலையும் இடம்பெற்றிருக்கிறது. தனியார் துறை இடஒதுக்கீடு மாதிரியான விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு நகரணும். இது மாதிரி எல்லா கட்சியும் தெரியுது. அகில இந்திய பிரச்சனை எல்லாம் ஏதோ தேர்தல் அறிக்கைகள் அணுகாத மாதிரியும் இதை நீங்க பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில இது வரலைன்னு சொன்னா அது நியாயம் இருக்கும். ஏன் தெரியுமா? தேர்தல் அறிக்கையிலும் வரல, சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலும் திமுக வரல. இப்பவும் பாதிக்கப்படுவது சமூக நீதி, பாதிக்கப்படுவது சாதாரண கட்சிகள். சாதாரண கட்சிகள் பெறக்கூடிய சில லட்சம் வாக்குகளுக்கு அவர்களுக்கு அந்த வாக்குடைய வலிமை, அதனுடைய மதிப்பு செல்லாமல் இருக்கிறது. இதுவே மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு விரோதமானது. எதிர்காலத்தில் வரணும். இப்ப ஹரி அவருடைய தலைமையில தந்தி டிவில இதை நம்ம கேட்கலாம். இப்ப
நம்ம பேசுறோம் இல்லையா, இந்த அதிர்வாவது அகில இந்த அளவுல போய் சேரட்டும். எதிர்காலத்துல இது இருந்தால் உண்மையான ஜனநாயகம் காக்கப்படும். அதையெல்லாம் விட்டுருங்க. சிட்டிங் அதை தாண்டி சொல்றேன். டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தியோட அறிக்கை வந்தது உங்களுடைய காங்கிரஸ் செய்வதற்கு ஒரு இதை கொடுக்கணும், முனைப்பை கொடுக்கணும். இப்ப நம்ம எல்லாரும் ஒரு முனைப்பை கொடுக்கும் போது, எல்லா கட்சிகளும் முனைப்பை கொடுக்கும் போது நாளைக்கு நிச்சயமாக வரும். எந்த கட்சியும் முனைப்பு கொடுக்கலங்க, அதுதான் யதார்த்தம். திரு சிவயிலங்கோ அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். டாக்டர் ராமதாஸ் இன்று எழுப்பியிருக்கக்கூடிய விஷயம், திமுக அப்பப்போ எழுப்பக்கூடிய விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது. 80% பேர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் ஒரு பிரம்மாண்ட பலத்தோடு எதிர்கட்சி ஆளுங்கட்சி அமைந்திருக்கிறாங்க. ஆனா 80 லட்சம் வாக்காளர்கள், 20% மக்கள், இவங்க வந்து இந்த கட்சியை ஜெயிக்கணும், இந்த கட்சி எங்களுடைய பிரதிநிதியா வரணும், இந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதியா வரணும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரதிநிதியும் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா இந்த தேர்தல் முடிவு? கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க வந்து சட்ட பஞ்சாயத்து இயக்கமே இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வந்து தொடர்ச்சியா நாங்களும் வலியுறுத்திட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு முக்கியமா நீங்க சொல்ற மாதிரி அவங்க பாதிக்கப்படும் போது இதை வந்து வீரியமா அவங்க பேசுறாங்க. இது கண்டிப்பா வந்து பிஜேபியும் காங்கிரசும் சேர்ந்து கொண்டு வரக்கூடியது. ஆனால் இது வந்து அவங்களுக்கு வந்து பாதகமாக அமையும் அப்படிங்கறதுனால இந்த சீர்திருத்தத்தை அவங்க கொண்டு வர மறுக்கிறாங்க. நாங்க வந்து 10 ஆண்டுகளாக இவங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நாங்க இந்த விஷயங்களை அனுப்பிச்சிருக்கிறோம் மத்திய அரசுக்கு. இந்த மாதிரி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அனுப்ப வேண்டாம், இந்திய தலைமை தேர்தல் அவர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த 18 கோரிக்கைகள் அது ஒண்ணு அனுப்பிச்சிருக்காரு. ஆனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இந்த மாதிரி சிறிய கட்சிகள் எல்லாம் நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ உள்ளர வந்து நமக்கு எதிராக பேசுவார்கள் என்பதனால், ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஜாதி ரீதியிலேயோ மதம் ரீதியிலேயோ ஒரு குறிப்பிட்ட சமூக ரீதியிலேயோ செயல்படுகிற அமைப்புகள் ஏதோ ஒரு சீட்டு 2 சீட்டு கண்டிப்பா போயிடும். இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 3% ஓட்டு வாங்கியிருக்கு, 6% ஓட்டு வாங்கினா அவங்களுக்கான அந்த இடமும் வந்து உள்ளர இருக்கும். அப்ப அதுதான் அவங்க சொல்றாங்க, அதுதான் ஜனநாயக முறைப்படி அதுதான் சரியாக இருக்க முடியும். ஆனால் இதை வந்து வெற்றி பெற்ற கட்சிகள் இப்ப வந்து திமுகவோ அதிமுகவோ அதை பத்தி பேசாது. அதாவது இவங்களும் குறைஞ்சபட்சம் வெற்றி ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்தியாவில் முதல்ல நீங்க நிறைய புள்ளிவிவரம் சேர்க்கிறாள், நான் உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த புள்ளிவிவரத்தின் அடிப்படையில் முதல்ல இந்த கோரிக்கை வைத்த கட்சி எது நீங்க பாத்தீங்கன்னா அது பாட்டாளி கட்சி தான் இருக்கும். நீங்க இருக்கலாம், பட் எவ்வளவு கன்சிஸ்டன்டா எழுப்பி வந்திருக்கீங்கிறது தான் கேள்வி. தலைவர் வந்து இதுக்கு வந்து விரிவான டிராப்ட் எழுதி மத்திய அரசுக்கு அமைச்சர் மன்மோகன் சிங் நேரில் கொண்டு கொடுத்தாரு. இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும், எல்லா கட்சிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாவதற்கு முன்னே இந்த கோரிக்கை இருக்கிறது. எப்படி மதுவிலக்கு கோரிக்கை இருக்கோ அது மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க திரு கன்னியப்பன், நாங்க வந்து ஒருவேளை இந்த தேர்தல் வந்து நியாயமா நடைபெற்றிருந்தா நாங்க 110 சீட்டு ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 5% அப்படிங்கிறது என்ஹான்ஸ் ஆயிருக்கலாம். சப்போஸ் மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் எடுத்துக்கிட்டா நாங்க 110% ஜெயிச்சிருப்போம். மக்கள் மேண்டேட் எங்களுக்கு. ஆனா முற்றிலும் மக்கள் மேண்டேட்டுக்கு எதிராக ஏதோ ஒரு மாய வித்தியெல்லாம் நடந்து அதிமுகவும் திமுகவும் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா ஐ யூ லுக்கிங் அவே ஃப்ரம் ரியாலிட்டி? இல்ல, அது ரியாலிட்டியான விஷயமா இருக்குமா இல்லைங்கிற தந்தி டிவி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு நடந்துச்சு. ரொம்ப அருமையா துல்லியமா நீங்க நடத்தினீங்க, அதை வரவேற்கிறோம். அத மாதிரி தேர்தலுக்கு பின்னாடி நீங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தி 234 தொகுதியிலும் பணம் கொடுத்ததாக எதிர்கட்சிகள் திருமாவளவன் உட்பட ராமகிருஷ்ணன் உட்பட வைகோ உட்பட அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. இது உண்மையா இல்லையாங்கிற ஒரு கருத்து கணிப்பை தந்தி டிவி நடத்தி அதில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை பகிர்ந்து அதற்கு பிறகு இந்த கேள்வி எங்கிட்ட வச்சா நல்லா இருக்கும். கருத்து கணிப்பே வேண்டாம், பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத கருத்து கணிப்பு கொடுத்து நடத்தி தெரிய வேண்டியது இல்ல, பக்காவா தெரியுது. தேர்தல் ஆணையமே சொல்லுது. நான் கேட்பது தேர்தல் ஆணையம் 2 தொகுதியில மட்டும் தான் கொடுத்ததா சொல்லுது. இல்ல, மற்ற தொகுதியில 100 கோடி தான் பிடிப்பட்டிருக்கீங்க. அதுல ஒரு 40 கோடி ரூபாய் தான் திருப்பி கொடுத்திருக்காங்க. மீதி பணம் என்ன பண்ணலாம்? அடிப்படை முகாந்திரம் இருக்கு. பணம் விளையாடியது அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா நாங்க சொல்றது பணம் விளையாடியதாக நீ தேர்தல் ஆணையம் 100% மாறி இருக்கும். 32லயும் இல்ல, இதனது விளைவு 100% மாறி உங்களுக்கு 110 சீட்டும் அதிமுகவுக்கு 10-15 சீட்டும் மத்தவங்களுக்கு அப்படி மாறதுக்கான வாய்ப்பு இல்லையே. பணம் என்பது ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கிறது, தேர்தல் ஜனநாயகத்தை வீழ்ச்சியடை வைத்திருக்கிறது உண்மையான விஷயம். இந்த தேர்தலில் மக்களுக்கு வைக்கப்பட்ட மிக சிறந்த தேர்தல் அறிக்கையாக மேனிஃபெஸ்டோவாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியுடையது. மக்கள் அனைவருமே, படித்தவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிற வேளையில் அந்த மக்கள்
யார் நகர்ந்து வந்தாங்களோ அவங்க எல்லாம் பாமர மக்களை அணுகி நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது இந்த பணம் விளைவாகத்தான் நாங்கள் தோற்றிருக்கோம் என்பதுதான் நிஜமான எங்களுக்கு தெரியுது. திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த சட்டமன்றத்தை பார்க்கும்போது கடந்த சட்டமன்றத்தை காட்டிலும் கூடுதலான குற்ற வழக்குகளை கொண்டிருக்கக்கூடிய அவை உறுப்பினர்கள் உங்க அணியில மட்டுமல்ல எதிரணியிலும் இருக்கிறாங்க, எதிரணியில சற்றே கூடவே இருக்கிறாங்க. ஆனால் அதுல சில பலருக்கு வாய்ப்பும் அமைச்சரவையில கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுக உறுப்பினர்கள்ல 28 எம்எல்ஏக்கள் 22% பேர் குற்ற வழக்குகளை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. சிலர் மேல கொடும் குற்ற வழக்குகளும் சேர்ந்தே இருக்கிறது. அமைச்சரவையிலும் 8க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மேல வழக்குகள் இருக்கிறது. இது நம்ம ஒரு கன்சர்னோட பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீங்களே சொன்னீங்க வழக்குகள் இருக்கிறதுன்னு. வழக்குகள் தீர்ப்பு இல்லை. அதனால தீர்ப்புக்கு வந்தாதான் ஒருத்தர் குற்றவாளியாக கருதப்படுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வழக்குக்கு என்ன காரணம்ன்றது அரசியல் காரணமாகவும் சிலர் மேல வழக்கு இருக்கலாம். சிலது ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இதுக்கெல்லாம் அரசியல் காரணம் இருக்க முடியும். கொலை முயற்சி அப்படிங்கறதெல்லாம் அந்த கேட்டகரி நம்ம சேர்த்த முடியாது. கொலை முயற்சி அதிமுக யார் மேலேயும் இருக்கிறதா எனக்கு 307 இருக்கு. எனக்கு தெரியல. நீங்க சொல்லக்கூடிய பட்டியல் அட்டெம்ப்ட் மர்டர் இருக்கு. மர்டர் கேசஸ் யாருமே இல்ல. அதான் சொல்ல வரேன். 307 ஐபிசி 307 திரு விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மேல 307 அரசியல் ரீதியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அது கூடுதல் முகாந்திரம் இருக்குல்ல. கூடுதல் அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருந்தா இன்னைக்கு குற்றம் சாட்டுறது இன்னும் சொல்ல போனா வழக்கு ஒருத்தர் மேல வர வைக்கிறது பெரிய காரியம் இல்லை. இன்னைக்கு பிரைவேட் கேஸ் போட்டா கூட வழக்கு வந்துடும். இல்ல ஒருத்தர் ஒரு சம்பவத்தை வச்சு அவங்க மேல வழக்கு கொண்டு வரலாம், வழக்குல அவங்கள சேர்க்க முடியும். அதுக்கான எத்தனையோ காரணம் இருக்கு. ஆனால் அந்த வழக்கை அவங்க எதிர்கொள்றாங்க. அந்த வழக்கு முடிவு அவர் குற்றவாளியின் உறுதிப்படுத்தப்பட்டால் அதுக்குரிய நிச்சயமா வெளியேற்றம் நடைபெறும். நான் முடிச்சிடறேன். நீங்க பேச சொல்ல நான் குறிக்கிறல. ரெண்டாவது, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாவே இதுல மற்ற கட்சிகளை விட ரொம்ப குறைவான ஆட்கள் தான் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அதனால ஒரு அரசியல் ஈடுபடுறவங்க மேல வழக்கை அவ்வளவு கவனம் வச்சிருக்கிற நீங்க அந்த குறைவும் இல்லாம செஞ்சிடலாமே, நெக்லிஜிபிளாவது ஆக்கிருக்கலாமே. அது குறை இல்லாமல் செய்யணுன்றதான் நோக்கம். ஆனால் ஒரு சில வழக்குகள் தேவை, அதாவது அவங்க மீது சுமத்தப்படுகின்ற போது அதெல்லாம் வழக்குகள் எல்லாம் ஆய்ந்து அதுக்கு பிறகுதான் வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. வழக்குகள் சட்டம் அனுமதிக்கிறவங்க தான் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க, வேட்பாளர் நின்று இருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. இரண்டாவது, அவர்கள் மீது இருக்கின்ற வழக்கு சுமத்தப்பட்ட வழக்காக இருக்கின்ற சூழ்நிலையில் அவங்க எதிர்கொண்டிருக்காங்க. அதனால அவங்க வழக்கு அவங்க மேல சுமத்தப்பட்டதாலேயே அவங்க குற்றவாளின்னு நீங்க சொல்ல முடியாது. இரண்டாவது, அதுல கூட மற்ற கட்சிகளை விட பெரும்பகுதி அதை தவிர்த்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 22% தான் அப்படி அந்த வகையான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நான் நினைக்கிறேன். ஐ டேக் யுவர் பாயிண்ட். இப்ப அவர் சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இவர்களை தேர்ந்தெடுத்திருப்பது மக்கள், நிறுத்தியது அரசியல் கட்சிகளாலும் கூட இந்த விஷயங்கிறது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இட் இஸ் இன் பப்ளிக் டொமைன். இது பற்றி அதிகம் பேசப்பட்டது, ஊடகங்கள்ல வந்தது. இது தெரிந்தும் தானே மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது ஒரு குற்ற பின்னணி அப்படிங்கிறது மக்கள் முன்னாடியும் கூட இம்மெட்டீரியல் அப்படிங்கறதால முழுமையாக போய் சேரலங்க. மக்கள் முன்னாடி இந்த வேட்பாளர் மேல இந்த கொலை வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்காளர்களுக்கு முழுமையாக சாதாரண வழக்குகள் தெரியாம இருக்கலாங்க. ஒரு கொலை வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது பரவலா பேசப்பட்டிருக்கும். 2 விஷயங்கள். ஒண்ணு தெரியல, ரெண்டாவது வேட்பாளர், அதாவது இது எல்லாமே அந்த வேட்பாளர்கள் தானே சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன்னா அவங்க இவரு வெளியே தெரியலன்னு சொல்றாரு, அவங்களே சொன்னது. நீங்க அபிடேவிட்ல கொடுக்கிறது ஒவ்வொரு தேர்தல் அலுவலகத்திலும் ஊடகங்களோட பார்வைக்கு இருக்கலாம், ஒரு மெத்த படித்தவர்கள் அதை அணுகலாம். ஆனா பெரும்பான்மையான மக்களுக்கு அது போய் சேரலைங்கிற ஒண்ணு. ரெண்டாவது, சேர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய பேர் இன்னைக்கு மக்கள்
சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. யார் வேட்பாளர்களுடைய தகுதியை பார்த்தோ அவருடைய வேட்பாளர் யார் என்றெல்லாம் பாக்குறது கிடையாது. இவங்களே சொல்லிட்டாங்க, இவங்களுடைய தலைமையே சொல்லிட்டாங்க, நான் யாரை பிடிச்சி வச்சாலும் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவே ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எந்த வேட்பாளர் நீங்க நிறுத்தினாலும் சரி, நாங்க அதை பத்தி எல்லாம் பார்க்க மாட்டோம். ரெட்டலைன்னா ரெட்டலைக்கு போட்டுருவோம், சூரியனா சூரியனுக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற மனநிலை நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. அதனாலதான் இவங்க வந்து குற்றம் சொல்ல வேண்டியது அவங்களே 2 பேரு அதாவது இவங்க தான் ஃபர்ஸ்ட். என்னன்னா இவங்களுக்கு இந்த சதவீதம் வந்து 4% அதிகரிச்சு. ஏன்னா இவங்க வந்து சொல்றது வந்து இந்த 75 பேருக்கு நாங்க ஒரு கோரிக்கை சட்டப்பஞ்சாயத்து இயக்கம் இவங்கள்ட்ட ஆளுங்கட்சிட்டு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த 75 பேர் இந்த குற்ற பின்னணி இருக்குது. இந்த 75 பேருக்காக ஒரு விரைவு நீதிமன்றம் வைத்து ஒரு 6 மாதத்திற்குள் நான் தேர்ந்தெடுத்த உறுப்பினர் நல்லவரா இல்ல வந்து அவர் மேல் குற்றம் இருக்கிறதா அப்படிங்கறது ஒரு 6 மாதத்திற்குள் நீங்க விசாரித்து முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று இந்த 75 பேருக்காவது ஒரு சிறப்பு நீதிமன்றங்களை அமையுங்கள் தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா இப்ப வந்து 75 பேர் வர வேண்டிய ஒரு விஷயம் இல்ல இவங்க நினைச்சா செய்யலாம். அந்த இதை வந்து விரைவா இந்த அரசாங்கம் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட 75 பேர் மீது இந்த குற்ற வழக்குகள் இருக்குது. இல்ல இந்த குற்ற வழக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது திரு குமார் சொன்னது போல, ஏற்கனவே கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்களும் சொன்னது போல, இதுல வந்து எண்ணிக்கையில பார்க்கும்போது சில சீரியஸான குற்ற வழக்குகள் இருக்கு. இதுல வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க, போராட்டம் செஞ்சாங்க, பொது அமைக்கு பந்தம் வச்சாங்க, இந்த மாதிரியான வழக்குகளும் உண்டு. இல்ல மொத்தம் 324 பேர் வேட்பாளர்கள்ல மொத்தம் 324 பேர் குற்ற வழக்குகள் இருந்ததுல இங்க வெற்றி பெற்று வந்தவர்கள் 75 பேர். நான் 75 பேருக்கு மட்டும் தான் சொல்றேன், மத்தவங்களுக்கு வேண்டியல. திரு ஹிதாயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இதுல லிஸ்ட்ல வேட்பாளர்களையும் சரி தேர்ந்தெடுத்து வந்தவர்களையும் சரி டாப்ல இருப்பது குற்ற வழக்குகள் கொண்டிருப்பவர்கள் டாப்ல இருப்பது திமுகவும் காங்கிரசும். 48% எம்எல்ஏக்கள் திமுக, 71.4% திமுக பீட் பண்ணி காங்கிரஸ். இது வந்து ஆரோக்கியமான ஒரு போக்கா பாக்குறீங்களா? நீங்க ஒரு சிறந்த தார்மீகம் பேசுறீங்க. அதாவது நீங்களே சொன்ன மாதிரி இந்திய தண்டனை சட்டம் அவதூறு வழக்குல 499 500 நீக்க வேண்டும் என்று இன்னைக்கு கெஜ்ரிவால் இருந்து சுப்பிரமணிய சாமி வரையும் கோரிக்கை இருக்கிறார்கள். அந்த மாதிரி அவதூறு வழக்குகளும் கிரிமினல் வழக்கு தான். இப்படி வழக்குகளும் நிறைய இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது அப்படிப்பட்ட வழக்கை டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம். ஆனா கொலை வழக்கு இருக்கே, கொலை அதாவது வழக்கு குற்றம் சாட்டப்பட்டது மட்டுமல்ல, ஒரு சிலர் மீது குற்றம் சாட்டப்பட்டு 4 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டு அது இன்னைக்கு அப்பீலுக்கு போய் அப்படிப்பட்ட பெரிய குற்றம் செய்தவர்கள் பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி 8 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த வழக்கு இருக்கிறத விட சின்னத்தை பார்த்தோ நல்ல எண்ணத்தை பார்த்தோ இந்த தேர்தல் நடக்கல. காந்தி சின்னம் உள்ள பணத்தை பார்த்துதான் நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க. இப்ப சென்னையில 30% வாக்களிக்க ஒரே நிமிஷம் நான் ஒட்டுமொத்தமா தான் சொல்றேன். சென்னையில 30% வாக்களிக்கலன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த விஷயத்தை நீங்க நல்லா பார்க்கும்போது வாக்களித்த மக்கள் இந்த தடவை எல்லாமே காந்தி சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிடைச்ச 38 உங்க அணிக்கு கிடைச்ச 38% அப்படி காந்தி சின்னத்துக்கு கிடைச்சதா? இப்பவும் நான் சொல்ல வர்றது எந்த கட்சி நான் திரும்பவும் சொல்லல, எந்த கட்சின்னு அவங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், மக்கள் வாங்கி இருக்காங்க பணத்தை, யார் கொடுத்தா, எவ்வளவு பேர் கொடுத்தாங்க, யார் யார் கொடுத்தாங்க, உலகம் எப்படி பேசுது, ஊர் என்ன பேசுதுங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்ப அதெல்லாம் பிரச்சனை என்னன்னு சொன்னா இன்னைக்கு மக்களும் கரெக்டா இருக்கிறாங்க. இது எப்படி போதை ஊசி போடுறேன் அடுத்த முறை ஏன் போதை ஊசி ஒரு வியாபாரி அந்த பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தியது ஒரு வியாபாரி சேல் டாக்ஸ் ஏமாத்துறதுக்கு எவ்வளவு முடியுமோ முடியறாரு. ஒரு தொழிலதிபர் இன்கம் டாக்ஸ் ஏமாத்த முடியுமோ ஏமாத்துறாரு. அதே மாதிரி ஒரு சாதாரண மனிதன் இன்னொரு சாதாரண மனிதனுடைய ரேஷன் கார்டை விலைக்கு வாங்கி அதை பயன்படுத்த முடியும். இந்த மனிதர்கள் எம்எல்ஏக்கள் உருவாகிறார்கள். இந்த நல்ல அபிலாஷைகள் மீது ஆசைகள் மீது சவாரி நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதிலிருந்து வரக்கூடிய வேட்பாளர்கள், இந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கட்சியில சில கட்டுப்பாடுகள் இல்ல. அது காங்கிரஸா இருக்கட்டும், நீங்க சொல்லக்கூடிய மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அந்த நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதிலே கட்சிகளும் குறைபாடு இருக்கிறது. ஆக டாப் டு பாட்டம் மக்களில் இருந்து கட்சி தலைவர்கள் வரை இந்த தவறு நடக்கிறது. எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகள் இல்லாத ஒரு வர வேண்டும். நீங்க சொல்லாதீங்க மருத்துவக் கல்லூரி
நீங்க சொல்லாதீங்க மக்களுக்கு ஓட்டு பத்தி பேசுங்க தேவையில்லாம என்றாதீங்க நீங்க சொல்லாதீங்க நீங்க சுத்தம் சொல்லாதீங்க ஆமா யாரும் சுத்தம் உங்க நடவடிக்கை எடுக்கல திரும்பவும் சொல்றது மன்மோகன் சிங் ஏன் நடவடிக்கை எடுக்கல திரும்பவும் சொல்றேன் எல்லா ஆட்சியிலும் எல்லா கட்சியிலும் இருக்கிறது இதுக்கு காரணம் அந்தந்த கட்சியினுடைய தலைமை மக்கள் இந்த ரெண்டு பேருமே இந்த மக்கள் இருந்தா வேட்பாளர் உருவாகிறான் இந்த தவறான மக்கள் இருந்துதான் முதல்வர்களோ அல்லது அரசியல் வியாபாரம் ஆகிட்டாங்க அவ்வளவுதான் எல்லாரும் தவறு செய்கிறார்கள் என்பதை ஒத்துக்கொள்றதுக்கு நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு இனி எல்லாரும் தவறு செய்யாம ஒரு தடவை கேள்வி திரு கன்னியப்பனுடைய நான் சொல்வது இறுதியான கருத்து திரு கன்னியப்பன் இறுதியான கருத்து you wanted to add something இந்த தேர்தல்ல எதை பத்தி சொல்லுங்க இல்ல இந்த விஷயத்துல சில கருத்து இல்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதயத்துல்லா அவர்கள் சொன்னது போல மக்களை நீங்கள் சொன்னது போல போதை ஊசிக்கு அடிமைப்படுத்தியதை போல அடிமைப்படுத்தி விட்டார்கள் யாரு ஆண்ட கட்சிகள் எத்தனை ஆண்டுகளா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக மாறி மாறி வந்தவர்கள் குறைந்த காலத்துலதான் இந்த பின்னாடி அந்த பின்னாடி நாங்க வந்து மகாத்மா காந்தியுடைய படத்திற்கு முன்னாடி சிலைக்கு முன்னாடி தேர்தல்ல இந்த தேர்தல எல்லா வேட்பாளரும் உறுதிமொழி எடுத்து உங்க மாதிரி பண்ணல அதெல்லாம் சொல்லாதீங்க நீங்க எங்களுடைய பார்வையில் இந்த தேர்தல் சீர்திருத்தம் இதையும் கொண்டு வந்து தேர்தல் நீங்க கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட கருத்து. திரு கன்னியப்பன் தேர்தலும் முடிந்திருக்கிறது, ஒரு அவையும் அமைந்திருக்கிறது. இந்த அவையுடைய செயல்பாடு திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராகிறார், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இது ஒரு இரண்டு கட்சிகளும் பரஸ்பரம் இண்டல்ஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கான வாய்ப்பை பார்க்கிறோம். ஒரு இதற்கு மத்தியில இந்த நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறைபாடுகளுக்கு மத்தியிலே ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு தென்படல. இந்த ஆரோக்கியம் என்பது தென்படுகிறது. ஆனால் 2001 அன்பழகன், வணக்கத்திற்குரிய அன்பழகன் முன்னாள் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு கூட இதை போன்ற ஒரு பதிலை அந்த காலத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு தெரியாது சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தான் மாறிக்கொண்டதாக சொன்னவர்கள் நான் எனது அரசு என்கின்ற வார்த்தைகளை குறைந்த காலத்துல பயன்படுத்தாத போனவங்க அப்புறம் தொடர்ந்து அவர்கள் மாதிரியே கட் அவுட் வேணான்னு சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா அது மாதிரி இல்லாம இந்த முறை இவர்கள் உண்மையிலேயே பலம் புரிந்திய திமுக எதிர்கட்சியாக வந்திருக்கிற காரணத்தால் தன்னை மாற்றிக் கொண்டிருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதை போல எதிர்கட்சிகளுக்கு 70% பேசும் உரிமையை அளிப்பேன் என்பதை போன்ற ஒரு நடவடிக்கைகளை இந்த அரசு அமையுமானால் நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஒரு சுமூகமான சூழலுக்கான வாய்ப்பு கடந்த முந்தைய சட்டமன்றங்களை விட அதிகம் அப்படின்னு நம்பலாமா திருக்குமார்? இறுதியான கருத்து. நிச்சயமாக சட்டமன்றத்தில் கட்சிகள் எப்படி நடந்துக்குதோ அதே மாதிரி ஆளுங்கட்சியை நடந்துக்கு, அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதலமைச்சர் இந்த அறிக்கையின் மூலமாக இந்த நிகழ்வுகளின் மூலமாக வெளிப்படுத்தின செய்தி என்னன்னா, அவங்க ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி இதுவரைக்கும் அடைப்புகள் போக சொல்ல வரமாட்டாங்க. அது வந்தாங்க. அது வந்தது முறைப்படி எனக்கு தகவல் வந்திருந்தா நான் அவங்களுக்கு என்ன அவங்க எதிர்பார்த்து சிறப்பு இடத்தை நாங்க புரோட்டோகாலை மீறி ஒரு அந்த சலுகையை தந்திருக்க முடியும். அது என் கவனத்துக்கு வரலன்னு சொல்லி ஒரு அவங்களுடைய பெருந்தன்மைக்கு ஒரு ரியாக்ஷன். அதாவது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு இது செயல்பட்டு இருக்குமானால் இது தொடரும். அதாவது இதுல வந்து அரசியல் நோக்கங்கள் இருந்தால் அது வந்து சிக்கலை நோக்கி தான் போகும். ரெண்டாவது, இதுல பேச சொல்லும் போது சகோதரர் சிவயிலங்கோ சொன்னாரு, சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க, சின்ன இருக்கிறதுனால வந்து உண்மை. அதாவது இந்தியாவினுடைய தேர்தல் அமைப்பு என்பது ஒரு கட்சியினுடைய வேட்பாளர்கள், கட்சியினுடைய ஆட்சி, கட்சியினுடைய அமைச்சரவை தான். எந்த கட்சி பெரும்பான்மைப்படுதோ அந்த கட்சியினுடைய அமைச்சரவை தான். ஆக நம்முடைய தேர்தல் அமைப்பு முறையில் மாற்றம் வந்தால்தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். இன்றைக்கு இருக்கிற தேர்தல் முறைப்படி இதுதான் சாத்தியம். அந்த வகையில இன்னும் சொல்ல போனா வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்த ஒரு வேட்புமனு இறுதி செய்யப்பட்டு பட்டியல் வெளியிடப்பட்டதுன்னு ஒரு 15 நாளுக்குள்ளதான் வந்து போலிங் இருக்கு. இந்த 15 நாள்ல அந்த வேட்பாளர் முழுமையா எல்லா வாக்காளரையும் போய் சந்திக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு குறுகிய வாய்ப்பு இருக்கு. சொல்ல கட்சியை தான் பிரதானப்படுத்தி தான் அவர் வந்து செய்ய முடியும். ஒரு சின்னம் எந்த அளவுக்கு பிரதானப்படுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். இரட்டை இலை அதிமுகவுக்கும்
திமுகவுக்கு உதயசூரியனும், காங்கிரசுக்கு கையும், மற்ற கட்சிகளுக்கு அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமும் நிரந்தரமாக கிடையாது. இவை அனைத்தும் சுழற்சி முறையில எல்லா கட்சிகளுக்கும் ஆங்காங்கே அந்தந்த இடங்கள்ல வழங்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தேர்தல் சீர்திருத்தமாக வருமையானால் சூழல் மாறுமா? நாட்கள் தான் சொல்லணும். இது போன்ற தேர்தல் சீர்திருத்தங்கள்லாம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம், இதுல மற்ற முறைகள் மாற்றம், ஒரு மிக்சட் ரெப்ரசன்டேஷன், இவையெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம். போன தேர்தலில் பேசப்பட்டது, அதற்கு முந்தைய தேர்தலில் பேசப்பட்டது, அதற்கு முன்னும் பேசப்பட்டது, பேசப்பட்டு கொண்டே வருகிறது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதுதான் இப்பொழுது கிரவுண்ட் ரூல். இந்த கிரவுண்ட் ரூல்ல நாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். இதுல வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அதை நாம் ஏற்றுக்கொண்டும் ஆக வேண்டும். இதுல நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. அதுல ஒரு ஆரோக்கியமான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த ஆரோக்கியமான அறிகுறிகள் தொடர மட்டும் கூடாது, நீளவும் வேண்டும், முழுமை பெறவும் வேண்டும். ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலையாக, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக இன்று சபாநாயகர் சொன்னது போல, முதலமைச்சர் நேற்று சொன்னது போல, இரண்டு கட்சிகளும் இரண்டு அணிகளும் சேர்ந்து தமிழகத்தை முன்னேற்ற பாதையில ஆரோக்கியமான திசையில எடுத்துச் செல்லணும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில பங்குகொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.